சீன் ஓப்பன் பண்ணால் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நேம் வந்துட்டு நம்ம சுஜின் நேம் வச்சுக்கலாம். ஏன்னா கொரியன் நேம்லாம் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்மளே வந்துட்டு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ சுஜிங்கிற பொண்ணு அப்படி ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து எந்திக்கிறா. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். ஸோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இருக்க மென்டல் சிச்சுவேஷனுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு அவன் பொருட்படுத்தாமல் வா நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிருந்தான். ஸோ வீட்டுக்கு கூட்டு போனால் அங்கே ஆல்ரெடி அவளுக்கு மேரேஜ் ஆன மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்குது. அவன் அதை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக வந்துட்டு மூவ் பண்ணுறான். என்ன எதுக்கு இப்போ நீங்கள் அவசரமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவன்கிட்ட கேட்க, ஹஸ்பண்ட்டை கேட்க, அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறான் இல்லை உனக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கனடா போகணும்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்ற போகிறோம், சீக்கிரமாக நம்ம கனடா கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்டு அவன் சொல்லியிருந்தான். அவனும் அதை அப்படியே ஜென்ரலாக கேட்டுட்டு வந்துட்டு அப்படி போய் படுக்க போயிருந்தா. திடீர்னு அந்த சீன் கட் ஆகுது. டக்குன்னு இன்னொரு சீன் வருது. என்ன சீன்னு பார்த்தா ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா ரோட்டில் அப்படி வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்குதா. அங்கேருந்து தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்குது. அவள் மேலே மோத போகுது. டக்குன்னு அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிருந்தான். ஸோ அதே சேம் டைமு இவளும் அந்த நடு ரோட்டில் நிற்கிறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு இவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு இழுத்துருவான். இல்லைனா இந்த பொண்ணை இன்னொரு லாரி வந்துட்டு அடிச்சு தூக்கியிருக்கும். அப்போ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி வந்து இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆக பார்த்து நான் காப்பாற்ற வந்தேன்னு சொல்லும்போது அப்படி எதுவுமே இங்கே நடக்கலை, இது உனக்கு நடக்கிற ஹாலுசினேஷன், நீ புரிஞ்சுக்கோ. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உனக்கு தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஆஃப் பண்ணி நேராக வந்துட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துடுவான். அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீன் பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கா, ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறா. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணு இவளோட நேமை சொல்லி கூப்பிடும்போது இவளுக்கு வந்துட்டு ஷாக்கு. ஸோ இவன் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஸோ இதை தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருந்தானே, ஸோ இப்போ இன்கேஸ் உனக்கு தெரியாதவங்க யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ஒரு பொண்ணாக இருந்துச்சு தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு லைட்டாக உன்னை பற்றி எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க. இதே ஒரு பையனாக இருந்தால் நீங்கள் யாருன்னு தெரியலையே, லைட்டாக யோசிக்கிற மாதிரி திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்டு. ஏன்னா வந்துட்டு இவளுக்கு யாரையுமே தெரியாது, எல்லாருமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் பழகணும். ஆனால் இவளை தெரிஞ்ச எல்லாருக்குமே இவளை தெரியும் இல்லையா. ஸோ அதனால் இதே சிச்சுவேஷன் இப்போ நடக்குது. அவள் ரோட்டில் போகும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு இவன் நேமை சொல்லி கூப்பிட்றா. அப்போ இவளுக்கு வந்துட்டு என்ன சொல்லன்னு தெரியாமல் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களே அப்படின்றதா அந்த பொண்ணு அப்படி வெக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஸ்டோரி போயிட்டு இருக்குது. அந்த ஸ்டோரியை கட் பண்ணால் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் எங்கள் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஆர்ட் கேலரியில் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டு போயிடுறா. ஸோ அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஆல்ரெடி அந்த பொண்ணு ஒர்க் பண்ணியிருப்பா இல்லையா, சுஜிங்கிற பொண்ணு ஒர்க் பண்ண இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அவங்க அங்கே தான் ஆர்ட் கேலரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அவளோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவளோட வந்துட்டு ட்ராயரில் இருந்துருக்குது. ஸோ அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது டக்குன்னு ஹஸ்பண்ட் வந்துட்டு கூட்டு போயிருந்தாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, இந்த மாதிரி ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நீங்கள் எதுக்கு வந்துட்டு நான் ஆர்ட் கேலரியில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதை என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட்டை இவ கேட்கும்போது ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இல்லை உனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உன்னால் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண முடியாது, உனக்கு ஆர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் வச்சு தான் ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ என்னால் வரைய முடியலன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ண விஷயத்தை நான் உன்ட்ட மறைச்சேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் முடிச்சிருந்தான். அந்த சீன் அப்படியே அங்கே கட்டாக திடீர்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு அப்படியே ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது கீழே இருந்து பார்த்தீங்க வந்துட்டு பயங்கரமாக சவுண்டு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா 7th ஃப்ளோரில் தான் அந்த சவுண்டு வருது. அதுவும் குறிப்பாக 707 அப்படிங்கிற ரூம்ல இருந்து பயங்கரமாக சவுண்டு. அது வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துகிற மாதிரி பயங்கரமான ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ அங்கே போயிட்டு வந்து கேட்கும்போது ரொம்ப வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்துட்டு சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு அப்படி கதறா. அந்த இடத்துல தன்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணிடுறா, திரும்ப ரூமுக்கு போய் அப்படி தூங்கிடுறா. அப்படி போய் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு கனவு வருது. கனவுல என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருனே தெரியாத 2 பேர் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி வருது. ஸோ அப்படியே அது முடிஞ்சிருது. மார்னிங் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அவளோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, ஹஸ்பண்ட் வந்துட்டு திடீர்னு அந்த கீழே ஒரு 7th ஃப்ளோரில் 707 அப்படிங்கிற ரூமில் வந்துட்டு சவுண்டு கேட்டுச்சு இல்லை, அதாவது யாரையோ அபியூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ரூம்ல இருந்து ஒரு சூட் கேஸில் யாரையோ கொன்று ஹஸ்பண்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்துட்டு இவ பார்த்துட்டான். ஸோ ஹஸ்பண்ட் எதையோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் சூட் கேஸில், அது டெட் பாடின்னு இவளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இவ என்ன பண்ணிடுறா, நேராக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு, இப்போ அவங்கள வந்துட்டு கொலை பண்ணி கொண்டு போகிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஹஸ்பண்டு இவட்ட வந்துட்டு ஒரு GPS சிப்பு வந்துட்டு பொருத்தி வச்சிருக்கான். ஸோ அதை ட்ரேஸ் பண்ணி அவள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அவன் கரெக்டாக வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொண்ணை பார்த்து கேட்கும்போது
போலீஸ்காரங்க முன்னாடி சொல்லியிருந்தான், இல்லை இவர் தான் வந்துட்டு கொலை பண்ணார், நான் பார்த்துட்டேன், இவர் தான் கொலை பண்ணி அந்த சூட் கேஸில் கொண்டு போனார், நான் பார்த்துட்டேன் அப்படின்றதான். ஸோ ஆனால் வந்துட்டு போலீஸ்காரங்கிட்ட வந்துட்டு ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டான், இல்லை இவளுக்கு கொஞ்சம் ஹாலிசினேஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ கொஞ்சம் வந்துட்டு மென்டலாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு இவள் அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவகிட்டையும் சொல்லிட்டான், ஸோ உனக்கு இதெல்லாம் ஹாலிசினேஷன், நான் உன் கூட தானே இருக்கேன், எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு அவன் வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறான். ஆனால் என்ன பண்ணிட்டான் ஹஸ்பண்ட், ஆல்ரெடி வந்துட்டு அந்த பொட்டியை வந்துட்டு ஒரு இடத்துல கொண்டு புதைச்சிட்டு வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ இதோட ஒரு ஃப்ரேமை முடிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ அடுத்த ஃப்ரேமில் என்ன காட்டுறாங்கன்னா வந்துட்டு இவளுக்கு நைட் ஒரு கனவு வந்திருக்கும் இல்லையா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் 2 பேர் ஃபைட்டு போடுற மாதிரி. ஸோ பார்த்தா திடீர்னு அந்த ஸ்பாட்டில் இவா இருக்கிறா, அந்த ஃபைட் நடக்கிற ஸ்பாட்டில் இவா இருக்கிறா. பார்த்தா அந்த 2 பேர் சண்டை போடுறது யாருன்னா ஒரு பிஸ்னஸ் மேனு, ஒரு கடன்காரன். ஸோ கடன்காரன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பிஸ்னஸ் மேன்ட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கான். ஸோ 2 பேரும் அடித்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எப்போ என் பணத்தை திரும்பி தரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சண்டையில் எதிர்பாராத விதமாக அந்த பிஸ்னஸ் மேனு கால் தடுக்கி விழுந்து தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறந்து போயிருந்தான். ஸோ ஆனால் ஸ்மார்ட்டில் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் மேனும் அந்த கடன்காரனும் மட்டும் இருந்தனால, ஸோ அவன் கால் தடிக்கி விழுந்து இறந்தாலும் அது வந்துட்டு கொலையாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இவன் கொலை கேஸ்னு அலைய வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இந்த வந்துட்டு அவன் விழுந்து செத்தது யாருக்குமே தெரியாமல் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற சிமெண்ட் கலவை வச்சு என்ன பண்ணிடுறான், இவன் அப்படியே படுக்க போட்டு மேலே ஃபுல்லாக பூசி விட்டுடுறான். அதை பூசுறதை வந்துட்டு இவ பார்த்துட்டா. ஸோ இவ தான், அதாவது இந்த கடன்காரன் தான் வந்துட்டு அவனை கொலை பண்ணி பூசிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி இவன் என்ன பண்ணிடுறான், அந்த சுஜிங்கிற பொண்ணு அவன் மண்டையிலே கம்பி வச்சு அடித்து கொன்னுட்டு குற்ற உணர்ச்சி தாங்காமல் மாடியிலேருந்து கீழே குதிச்சிருந்தா. குதிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அவளுக்கு சுயநினைவு ஃபுல்லாக இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ ஆடியன்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஸ்டோரி லைட்டாக புரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் இவ எப்படி சுயநினைவு இல்லாமல் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து எந்திப்பாலோ அதே பாயிண்ட்டுக்கு இப்போ அந்த ஸ்டோரி வந்து நின்றுச்சு. ஸோ எனக்கே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன், என்னடா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த சீன் இப்படி இருந்துட்டு இருக்க இவ என்ன பண்ணுறா, ஆல்ரெடி இவளுக்கு இப்போ ஒரு ஹாலுசினேஷன் வந்திருக்கும் தெரியுமா, வந்துட்டு எங்கேயோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் 2 பேர் அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீனை இவ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு சண்டை போட்டு இந்த மாதிரி ஒருத்தங்க வந்துட்டு அதாவது சிமெண்ட்டை போட்டு மூடி புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் போயிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அந்த சிமெண்ட்டை உடைக்கும் போது அங்கே வந்துட்டு ஒரு வாட்ச் இருக்குது, அந்த அந்த எலும்புக்கூடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வாட்ச் கிடக்குது. பார்த்தா அந்த வாட்ச் இவளோட இப்போ ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்துட்டு இருந்தான் தெரியுமா, அந்த ஹஸ்பண்டோட வாட்ச் மாதிரி இருக்குது. ஸோ உடனே போலீஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, ஓகே இந்த ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சி அந்த ஹஸ்பண்டை கொண்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது வேற யாரோ, இவங்க கொலை பண்ண அந்த ஆள் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படி முடிய இவன் என்ன பண்ணுறா, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் யார், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தன்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போகும்போது தான் அவளுக்கு தெரியுது. ஸோ அந்த 707 அந்த 7வது மாடியிலேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு தெரியுமா, ஸோ அந்த ரூம் தான் அவங்க அப்பாவோட வீட்டு அட்ரஸ் ரூமு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தெரிய வருது. ஆனால் அந்த இடத்துல அவங்க அப்பா இல்லை, ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க. சரி ஓகே, இந்த சீன் ஒரு கரை முடியும் போது அடுத்து வந்துட்டு அவனுக்கு அண்ணன் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு தெரிய வருது. ஸோ அந்த அண்ணன் யார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது அந்த அண்ணனும் இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம உண்மையான ஹஸ்பண்ட் தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ட்ரை பண்ணுறா. ட்ரை பண்ணி ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சி ஹஸ்பண்டோட அட்ரஸை கண்டுபிடிச்சி ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போயிடுறா. இங்கே தான் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்டு இவன் இப்போ உயிரோடு இருந்துட்டு இருக்கான். அவன் ஹஸ்பண்ட் எப்படா செத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கேட்பீங்க. அதாவது என்னென்ன, ஸ்டார்டிங்கில் 2 பேர் வந்துட்டு அடிச்சுட்டு சண்டை போட்டிருப்பான் தெரியுமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில், அதில் கடன் வாங்கினான் தெரியுமா, அதாவது கடன் வாங்கினவன் தான் இவளோட ஹஸ்பண்டு. ஒரு பிஸ்னஸ்க்காக அவன் வந்துட்டு கடன் வாங்கியிருக்கான். கடன் வாங்கினதுக்கப்புறம் இவன் வந்துட்டு கம்பி வச்சு அவனை அடித்து கொலை பண்ணிடுறா. கொலை பண்ண அந்த குற்ற உணர்ச்சி தாங்காமல் தான் இவன் வந்துட்டு மேலேருந்து கீழே விழுறா. விழுந்து இவளுக்கு சுயநலம் இல்லாமல் போகுது. அதே மாதிரி அந்த ஹஸ்பண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுயநினைவு தான் இல்லாமல் போயிருக்குது. ஸோ அதனால் அந்த ஹஸ்பண்ட் இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ நீ வந்துட்டியா, நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இவளை வந்துட்டு திட்டுறான், நீ இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண, ஸோ உனக்கு இப்போ வந்துட்டு அவங்க கூட தானே வாழ் இன்னொருத்தன், அதாவது இப்போ ஒருத்தன் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா, ஸோ அவங்க கூட தானே உனக்கு நீ வாழணும்னு ஆசைப்படுற, சந்தோஷமா இருக்கணும், கனடா போகணுன்னு பிளான் வச்சுட்டு இருக்க, ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டு என்ன பண்ணிடுறான், அந்த வீட்டை அப்படி கொளுத்திருந்தான், அந்த ஹஸ்பண்ட் இருந்த வீட்டை அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு இவளையுமே அடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இப்போ ஒரு ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான் தெரியுமா, அவன் வந்து நிற்கிறான். அவன் வேற யாரும் இல்லை. ஸோ வந்து நின்னதுக்கப்புறம் தான் பார்க்குறான். ஸோ அவளோட உண்மையான ஒரு அண்ணன் இருந்தான் தெரியுமா, ஸோ அந்த அண்ணன் தான் இப்போ ஹஸ்பண்ட் இருக்கான் தெரியுமா, இப்போ ஹஸ்பண்ட்னு ஒருத்தன் சொல்லி சுற்றிட்டு இருந்தான் தெரியுமா அவன் கூட, அவன் தான் இவளோட இப்போ உண்மையான அண்ணனே. ஸோ அண்ணன் எதுக்கு ஹஸ்பண்ட்னு சொல்லி சுற்றிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அண்ணன் இவன் மேலே பயங்கரமான பாசம் வச்சிருக்கான்
கேரக்டர்னால என்னன்னா வந்துட்டு இவகிட்ட எப்படியுமே க்ளோஸாக போக முடியாது. ஸோ ஹஸ்பண்டுன்னு சொல்லி தான் போக முடியும். அதே மாதிரி இவ மூவியோட ஸ்டார்டிங்லேயே கேட்டிருப்பா என்னன்னா, ஸோ நீங்கள் என்ன உண்மையிலே லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்கும்போது அவன் சொல்லுவான், இல்லை இப்போவுமே நான் அவனை லவ் பண்ணல, இதுக்கு முன்னாடி நான் அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் இவ அதை வந்துட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு விட்டுட்டு போயிடுவா. நார்மலாக ஹஸ்பண்டாக இப்படி தான் இருப்பாங்க அப்போலாம் நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுவா. ஆனால் அவங்க அண்ணன் வந்துட்டு இவன் மேலே ஒரு தங்கச்சியாட்டு ஒரு லவ் வச்சிருந்தானே தவிர்த்து ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக வந்துட்டு எந்த ஒரு லவ்வுமே வச்சிருக்கல. ஸோ அவகிட்டையும் காட்டிக்காமல் இருந்துட்டு இருக்கான். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு கம்பியை வச்சு இவ வந்துட்டு ஒருத்தனை போட்டு தள்ளியிருப்பேன். ஆக்சுவலி அவள் தான் வந்துட்டு இவளோட உண்மையான ஹஸ்பண்ட்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கேஸ்லேருந்து இவ மாட்டிக்காமல் தப்பிக்கணும்னு சொல்லி தான் இவங்க அண்ணன் வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணி ஸோ இவளுக்காக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு ஈவன் இவங்க அண்ணன் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி லைக் என்ன இப்போ ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கவன் கொலை பண்ணான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஸோ வந்துட்டு அவன் எதுவுமே பண்ணாமல் அதே பாசத்துக்காக இவ கூட எப்போவுமே இருப்பேன்னு சொல்லி இப்போ இருந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் அவளுக்கு தெரிய வந்தோன்னே அவள் என்ன பண்ணிடுறா, அப்படியே அவங்க அண்ணனை பார்த்து வீடு எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே அவள் இருக்கிறா. ஸோ அப்படியே அண்ணனுக்கு ஐ டு ஐ பார்த்து வந்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. ஸோ இவன் என்ன பண்ணிடுறான், அந்த உண்மையான ஹஸ்பண்ட் இருக்கான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நேராக இவங்க அண்ணனை கத்தி வச்சு குத்திடுறான். ஸோ ஆன் ஸ்பாட்டில் வந்துட்டு போலீஸும் வந்துருந்தாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த கத்தி வச்சு குத்துனவனா அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு தெரிய வருது, அந்த நீங்கள் வந்துட்டு அந்த 707 ரூம்ல இருந்து சவுண்டு எல்லாமே வந்திருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இவ ஆக்சுவலி வந்துட்டு இவளுக்கு உண்மையான அண்ணனோ இல்லை வந்துட்டு இது உண்மையான அப்பாவோ கிடையாது. இவ வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒரு அனாதை தான். ஸோ ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் ஃபாதர் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்த அப்பா அந்த மாதிரி அண்ணா தான் இவங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்பாவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு கூட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அண்ணன் தான் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அப்பாவே பரவாயில்ல நான் அதாவது இவன் என்ன தான் ஸ்டெப் பிரதராக இருந்தாலும் சொந்த தங்கச்சி மேலே பாசம் மாதிரி வச்சதுனால ஸோ என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பாவை அப்படியே போட்டு தள்ளிட்டு அவங்க அப்பாவை தான் அப்படியே சூட் கேஸில் தூக்கிட்டு போய் அங்கே ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கிறான், ஓகேங்களா. ஸோ இதுதான் உண்மையான ஸ்டோரியே. ஸோ இது அவளுக்கு தெரிய வர்றதுக்கே இப்போ தான் தெரிய வந்திருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க சொல்கிறான் இந்த மாதிரி அப்பா இப்படி பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அவங்கள போட்டு தள்ளினேன், அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி இவ சின்ன வயசுல இருக்கும்போது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆக மாதிரி போயிருக்கும். அந்த டைம்ல இவங்க அண்ணன் வந்துட்டு இவளை காப்பாற்றுவோம். அந்த சீனும் இவளுக்கு வந்துட்டு அகைன் வந்துட்டு ஹாலுசினேஷன் வந்த சீனு. ஸோ இந்த மாதிரி இவ லைஃப்ல சின்ன வயசுல என்னென்னலாம் சம்பவம் நடந்துச்சோ அது ஃபுல்லாவே இப்போ திரும்ப சுற்றி ஹாலுசினேஷனாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ கெட்டவனால அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமே இவன் என்னன்னா அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கனால அப்படியே அங்கேயே மயங்கிடுதா. ஸோ திரும்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு அட்மிட் பண்றாங்க. பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டல் இருந்து அகைன் ஒன்ஸ் திரும்ப ஹாஸ்பிட்டல் இருந்து பெட்ல இருந்து அதே மாதிரி எந்திக்கிற மாதிரி சீன் வருது. அந்த மூவியை பார்க்கும்போது எனக்கே தலையை பிச்சுக்கிட்டு போகலாம் போல அப்படி தான் இருந்துச்சு. ஸோ தென் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ வந்துட்டு அகைன் யாரா தேடுறானே, ஸோ அந்த கத்தி குத்து வாங்கி இவளுக்காக வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு ஸோ இவ கூட வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க அந்த அண்ணன், அதாவது தற்சமயத்துக்கு போன வாட்டி வந்துட்டு அந்த சுயநினைவு இல்லாமல் எந்திக்கும் போது வந்துட்டு நான் தான் ஹஸ்பண்ட்னு சொல்லி கூட இருந்தார்ல, அந்த அண்ணனை தான் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறா. தேடும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த அண்ணன் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கத்தி வச்சு குத்துனா தெரியுமா, அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்பவே பாத்தீங்கன்னா இவங்க அண்ணா இறந்து போயிட்டாருன்னு அவளுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோன்னா அப்படியே வந்துட்டு ஒரு சேட் எண்டிங் ஆகிட்டு இந்த மூவியை வந்துட்டு அப்படி டார்க்காக க்ளோஸ் பண்ணிட்டு மூவி நேம் அப்பதான் ரிவீல் பண்றேன், ரீகால்டுன்னு சொல்லிட்டு. அட பாவீங்களா டேய், படத்துக்கு தகுந்த சரியான டைட்டில், ஓகேங்களா. அந்த மாதிரி பயங்கரமாக ரீகால் பண்ணியிருக்கான். இவனை விட்டா திரும்ப அவன் வந்துட்டு பெட்லேருந்து எந்திரிச்சிட்டு இருப்பா போல. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லைக் பண்ணாத வீடியோ ஃபுல்லாக ரெக்கமெண்டேஷனில் போகும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை பதிவை இதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி வந்துட்டு மூவி ரிவ்யூஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச், பை.